ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? How are you, Ganesh? ஐம் குட் சார், ஐம் குட். டிஎம்கே இஸ் வெரி ஸ்டடி. இனிமேல் காங்கிரஸோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டு எடுத்திருக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டை நீங்க முதல் கட்டமா எப்படி சார் பாக்குறீங்க? அது யாருக்குமே ஒரு ஒரு ஊண்டாயிடுச்சுன்னா, உடம்புல ஒரு காயம் பட்டுடுச்சுன்னாங்க, அது ஆடுறதுக்கு 1 வருஷம் ஆகும், 6 மாசம் ஆகும், 8 மாசம் ஆகும், எல்லாம் இருக்கு. அது ஆடுற மட்டும் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் இருக்கும். காங்கிரஸ் என்பது ஒரு ஊண்டு. அது புழு, அது ஒரு கேன்சரஸ் பார்ட்டி. அது உள்ள பூந்துச்சுன்னா அரிச்சிடும். திமுக ஒழிச்சது பாருங்க. காங்கிரஸோட போனதுனால இல்லாம ப. சிதம்பரம் போய் சோனியா காந்தி சொன்னாங்கன்னுட்டு 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா வாங்கி கொடுத்தாங்களே, அதை ராகுல் காந்தி மெயின்டைன் பண்ணாரு. பேராசை பாருங்க, தேபக்கா கிட்ட போனவனையும் ஒரு சீட் வாங்குறாரு ராஜ்யசபாவுக்கு, பிரவீன் சக்கரவர்த்தி. இது அநியாயங்க. அது இன்னொருத்தங்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு எதுக்கு போகணும்? கட்சி நடத்தணும் நீங்க. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது சரி, காங்கிரஸ் செய்தது தவறு. தவிர தமிழ் வெற்றி கழகத்தை இந்திய அலையன்ஸில் சேர்த்துட்டாங்கன்னா திமுக இருக்காது. இப்ப இல்லவே இல்லை. அதை தவிர ஸ்டாலின் புதுசா ஒண்ணு பண்ணியிருக்காரு, நான் காங்கிரஸ் நான் பிஜேபி அலையன்ஸ்னு ஒண்ணு. லக்னோவுக்கு போறாரு ஸ்டாலின் அடுத்த மாசம் ஃபார் மீட்டிங் மிஸ்டர் அகிலேஷ் யாதவ். பாட்னாக்கு போறாரு தேஜஸ்வி யாதவ் பார்க்கறதுக்கு. அகில இந்திய அளவில் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஒண்ணு பண்ணணும்னு ராகுல் காந்தி நம்ம ஸ்டாலின் நினைக்கிறார். அது ஏன் சொல்லுங்க பாப்போம். ராகுல் காந்தி காங்கிரஸுக்கு ஒரு செக் வைக்கலாம் அப்படின்னு தானே சார்? அது ராகுல் காந்தி பிரதமர் ஆகக்கூடாது, அகிலேஷ் யாதவ் எனக்கு பிரதமர் சொல்றாரு ஸ்டாலின். 2019 இதே ராகுல் காந்தி முன்மொழிந்த ஸ்டாலின் இப்படி ஏன் பின்வாங்குகிறார்? அகிலேஷ் யாதவ் ஏன் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு? அந்த பின்னணி தான் இப்ப ராகுல் காந்தி சொல்லிட்டாரு. காங்கிரஸ் தான் ஒன்னாயிடுச்சுன்னா, அந்த நான் காங்கிரஸ் நான் பிஜேபி ஃப்ரண்ட் ஒன்று தேர்ட் ஃப்ரண்டா வந்ததுன்னா இந்தியா ஆட்டோமேட்டிக்கலி இந்தியாவில செத்து போடும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அந்த அளவுக்கு ஒரு ஏன்னா ஸ்டாலினே தோத்துட்டாரு தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், தேஜஸ்வி யாதவா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபார் தட் இன்ஸ்டன்ஸ் மம்தாவா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஒத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆம் ஆத்மி பார்ட்டி எல்லாம் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வில் தே பேக் மிஸ்டர் ஸ்டாலின் இன் திஸ் இனிஷியேட்டிவ்? அப்போ உத்தரப்பிரதேச தேர்தல் நடக்க போகுதுங்க 2027. அவருக்கு அகிலேஷ் யாதவுக்கு வாழ்வா சாவான்னு இருக்குது. 3வது முறையாக யோகி ஆதித்யநாத் வந்துட்டாருன்னா இவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் மம்தா பானர்ஜி மாதிரி இருட்டாயிடும். ஆக மொத்தம் அவர்கள் ஒத்துப்பார்கள். அவர் 2லயும் இருக்கேன்னு சொல்லுவாங்க. சார் 2லயுமே இருந்தா எப்படி சார் போட்டி போடுவாங்க? ஏங்க இப்ப எப்படி இருக்காரு ராகுல் காந்தி? எப்படி இருக்காங்க தமிழ்நாட்டுல? அந்த மாதிரி இருந்துட்டு போறாரு. ஒரு பொண்ணு இப்ப பாருங்க, நேத்தி மட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்றாங்க நாங்கெல்லாம் திமுக அலைன்ஸ்ல இருந்தோம்னு. நேத்தா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவைக்காவோட இருப்பாங்களா, இவங்களோட இருப்பாங்களாம். எப்படி மதிமுக ஸ்டாலின் கீழே வந்ததுங்க? அது மதிமுக என்பது திமுகவுக்கு எதிர்த்து தானே பண்ணாங்க. அந்த மாதிரி ஏன் வரக்கூடாது? அகிலேஷ் யாதவ் முதல் பிரதமர் முன்மொழிந்து இது 2029 இன்னும் 2 வருஷம் இருக்குதுங்க கணேஷ். அதுக்குள்ள எத்தனையோ நடக்கும், எது ஒண்ணா நடக்கும். இன்னைக்கு பாருங்க, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்கா, எங்களுக்கு விரோதி திமுக தான் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு சந்தேகங்க, உங்களுடைய நேயர்கள்ட்ட நான் சொல்ல போறேன். காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் அவுத்து விட்டுட்டு விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவுட் சைட் சப்போர்ட் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளா 5 வருஷம் தள்ளி, அப்ப என்ன சொல்ல போறீங்க? அப்ப திமுக பக்கம் போயிடுமா காங்கிரஸ்? இல்லை திருப்பி லொடக்குன்னு நடுவில் இருந்து அப்படியே ஆடின்னு இருக்குமா? திமுக காங்கிரஸ் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தானே சார் பேசப்படுது. இனிமேல் ஒட்ட வைக்க முடியாது. ராகுல் காந்தி இன்னைக்கு சொல்லியிருக்காரு, ஓட்டலாம் அவர் சொல்றது ரைட்டுன்னுட்டு. 2 ராஜ்யசபா சீட் வாங்கினுட்டு, 2 எம்பி மந்திரி சபை வாங்கினுட்டு திமுகவுக்கு வாயில வெண்ண வைக்கிறாரு அவரு ராகுல் காந்தி. என்ன நினைச்சிட்டு இருக்காருங்க? திமுக அவ்வளவு மட்டமா போச்சுங்களா கணேஷ்? 70 வருஷம் கட்சி,
நீ இன்னைக்கு தோத்து போயிட்டாங்க, நாளைக்கு ஜெயிப்பாங்க. அண்ணா நகர், அது ஆர்கே நகர்ல டிடி வித்யாநகர் டெபாசிட் போயிடுச்சு திமுகவுக்கு. கருணாநிதி தோத்தாரு, ஸ்டாலின் தோத்துருக்காரு, அதனால கட்சியை மூட்டுவாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி? அவர் அம்மா நினைச்சிட்டு இருக்காங்களா காங்கிரஸுக்கு? 100 தடவை தோத்தா கூட எவனும் கண்டுக்கிறது இல்லைன்னுட்டு. ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்கள் மிக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய அரசியல் கூர்மையின் பார்த்தால், முதிர்ச்சியின் வழியில் பார்த்தால், அதிமுக இப்போ தன்னுடைய கட்சியை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஆதரவு அரசாங்கத்திற்கு கொடுக்கிறேன்னு சொன்னா சிலது பெனிஃபிட்ஸ் தான் வரும் கவர்மெண்ட்ல இருந்து. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு பதவி கொடுத்துட்டு ஈக்குவல் டு த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, நீங்க தமிழ்நாடு பிளானிங் கமிஷனுக்கு சேர்மனா இருங்க சார், அவுட் சைட் சப்போர்ட்டா கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்குறோம், உங்க கட்சியில கொடுக்குற 4 போஸ்ட் கொடுக்குறோம். என்ன ஸ்பீக்கர் பிரபாகரன் செய்த ஒரு அணுகுமுறையினால் தான் அந்த சந்தேகம் எனக்கு வருகிறது. 21 பேர் கட் அவுட் பண்ணிட்டாங்களா? அவரு மன்னிச்சுட்டாங்களே, அவங்களுக்கு எம்எல்ஏஷிப் டிஸ்குவாலிஃபை ஆகலைங்களே, அது யாருமே பிடிக்கலீங்களா சார் தமிழ்நாட்டுல? தட்ஸ் a catch இருக்குதுங்களா? நான் சொல்றது சரியா கணேஷ்? டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கலாம் நிச்சயமா. ஸ்பீக்கர் நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம். அவர் ஏன் பண்ணல? ஹெல்ப் பண்ணாருல்ல. 1 2 பண்ணிட்டாரு பாருங்க. ஒரு குழந்தையும் கிள்ளி விட்டுட்டாரு, தொட்டு ஆட்டி விட்டாரு, குழந்தை தூங்குது. ஒரு பக்கம் தாவேக்கா ஜெயிச்சிடுச்சு இந்த ஓட்டுனால. இப்ப அவர் சொல்லிட்டாரு கிராஸ் ஓட்டிங்ல ஒண்ணு டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டாம், அவங்க சொன்னது சரி, மன்னிப்பு கொடுத்து நானும் மன்னிச்சிட்டேன். இவர் யாருங்க மன்னிக்கிறதுக்கு? அவர் எடப்பாடி மன்னிச்சிட்டாரு. ஆக மொத்தம் காம்ப்ரமைஸ் ஆகிருந்தா இல்லையா சொல்லுங்க? அதனுடைய வீழ்ச்சியாகத்தானே இன்னைக்கு தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவர் சரி, நம்ம ஆதவ அர்ஜுனாவும் சரி, அதிமுகவுடைய தலைவரும் சொல்லி ஒத்துனுட்டாங்க. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா சம்மோர் ஏடிஎம்கே இஸ் கோச்சிங் அப் டு டிவிக்கு தானே தெரியுதுங்க. 18ஆம் தேதி சட்டசபை நடக்குதுங்க, இன்னும் 5 நாள்ல தமிழ்நாடு சட்டசபை. அதுல அதிமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறதுக்கு இன்னைக்கு இண்டிகேட் பண்ணிட்டாங்களே. திமுக தானே இப்போ எதிர்கட்சியா போயிடுச்சு. ஆக மொத்தம் சட்டசபை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக வெள்ளை அறிக்கை வர இருக்கிறது. வெள்ளை அறிக்கை வருவதற்கு முன்னதாக தமிழக சட்டசபையினுடைய கூட்டத்தொடர் கவர்னருடைய அட்ரஸோட ஆரம்பிச்சதுன்னாங்க. அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியும் கே நேரு நான் பார்க்க கூடாது அசம்பிளிலன்னு சொல்லியிருக்காராம் சீஃப் மினிஸ்டர். அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்பதான் உங்களுக்கு அங்க சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அப்பதான் இந்த பாருங்க, வண்டி ஃபர்ஸ்ட் கியர்ல போகுது, இப்போ 4th கியர்ல போகுது. 140 கிலோமீட்டர்ஸ் நீங்க ஓடுற ஓட்டுறீங்க, அந்த மாதிரி ஓடும். 3 பேர் அரெஸ்ட் பண்ணாம திமுக கலகலன்னு போயிடும், கலகலன்னு போயிடும். இன்னைக்கு பாருங்க, துரைமுருகனை உட்கார வெளில போயிட்டாரு அவர் அந்த மீட்டிங்ல இருந்து. He walked out. Very, very sad commentary on 86-year-old துரைமுருகன். அங்க ஜென்ஜின்னு கான்ஃபரன்ஸ் நடத்திருக்காங்க. இன்னைக்கு பெண்கள் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மேடை இருக்குது, அவங்களுக்கு ஹால் இருக்குது, தினம் ஒரு மீட்டிங் போட்டுட்டே இருக்காங்க. கட்சி நல்லா இருக்குதுன்னு காமிக்கிறாங்க. ஆனா ஆதவ அர்ஜுனா பேசினதை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் ரத்தம் வரும். இதே திமுகவை நாங்கள்லாம் ஒண்ணுமில்லாத பாக்குறோம் பாருங்க, அதிமுக மாதிரி மாக்குறேங்கிற ஆதவ அர்ஜுனா பேசிட்டு இருக்காரு. அவங்க சொன்னது அவன் வாய் அடைக்கிறது யாருமே தயாரா இல்லை. அவர் வார்டுல பேசிட்டு போறாரு, பயப்படுறாங்க எல்லாரும். இந்த 2 அரெஸ்ட் ஆச்சுன்னா மீதி மத்தியெல்லாம் அரெஸ்ட் ஆகாம போய் அங்க சேர்ந்துருவாங்க. அங்க போய் எப்படி திரிணாமுல் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டதோ, திரிணாமுல் காங்கிரஸ் மீது இருக்கக்கூடிய கோபங்களை எல்லாம் எப்படி சகித்தா இருந்தாலும், அந்த மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மேல ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்கி விட்டுருவாரு விஜய். ஓகே. அதே நேரத்தில் சிபிஐ சிபிஎம் ஏன் சார் இப்படி கம்ப்ளீட்டாக டிஎம்கே அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க? எதுக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் என்னவான்னு பார்க்குறீங்க நீங்கள்? திருப்பியும் விஜயோட போயிட்டு மந்திரி சபையில் அவங்க பங்கு பெற போகிறாங்கன்ற சிபிஎம் சிபிஐ பிஜேபி உள்ள பிரின்சிபல்டு பார்ட்டிங்க ஐடியாலஜி பக்கம் தான் போவாங்க சார். தே won't go to join ministry, never. இந்தர்ஜித் குப்தாவோட அவங்க தேவகவுடா கவர்மெண்ட்ல போய் சேர்ந்தது தப்புன்னு அவங்களே இப்ப சொல்றாங்க. அதாவது ஜோதி பாசு பிரைம் மினிஸ்டர் ஆக்க வேண்டான்னு சொன்னது ரைட்டுன்னு இப்ப சொல்றாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி விஜயோட சேராது. ஏன்னா விஜயனுடைய நிலைமையை ஒன்றும் கன்ஃபார்ம்டா ஒரு ஸ்டேஜ் இருக்கான்னு தெரியலீங்களே.
நாளைக்கு டகால் நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் விட்டுவாருங்க அவரு. ம். ஓகே. அவரு மத்திய அரசாங்கத்தில் பாஜகவா பாசிசமா, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி விரோதி திமுகன்னு சொல்லிட்டு அப்புறம் பாஜகவுடன் அவர் எனிமையா தான் இருப்பார், அரசாங்கத்துடன் ஒன்னா இருப்பார். அவர் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஓகே ஓகே. அதே சமயத்துல இன்னைக்கு அதிமுகவோட நிலைமையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? 5 கான்ஸ்டிடன்சி எலெக்ஷன் வருது, இன்க்ளூடிங் திருச்சி. இந்த 5 கான்ஸ்டிடன்சி எலெக்ஷன்ல தாவேகாவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? அவங்க 5த்துல வின் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 5 கான்ஸ்டிடன்சி எலெக்ஷன்ல தாவேகாவை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா 2029ல we can force the election அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா சார்? வாய்ப்புகள் இருக்கிறது. தாவேகா 5 சீட்லையும் ஜெயிச்சிருவாங்க. 5 சீட்லயும் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி சார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து இன்னைக்கு ரூலிங் பார்ட்டி போலீஸ் உங்க கையில இருக்குது, சீஃப் மினிஸ்டரா இருக்காரு, போய் நிப்பாரு அங்க. 5 தொகுதியில கேன்வஸ் பண்றாரோ இல்லையோ பண்ணுவாங்க. இன்னைக்கு அதிமுக தன்னுடைய நாங்க காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை மாவட்ட செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது சொல்லியிருக்காரு, நம்ம இந்த ரீல்ஸ்னால தான் வின் பண்ணுது தமிழ் வெற்றி கழகம், கடைசி 3 நாள்ல மாத்தி விட்டாங்க, அது மட்டும் எங்களுக்கெல்லாம் வெற்றி பெற்றதுக்கு சான்ஸ் இருந்தது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா விஜய் விடமாட்டாரு. அந்த 5 காமிச்சு அவருக்கும் தெரியும், இந்த 5ல 2-3 தோத்து போச்சுன்னா திருப்பி எங்களுக்கு ஆட்டம் ஆடுவோம்னு சொல்லிட்டு, அதனால ஏதாவது பண்ணி ஜெயிச்சிருவாங்க அவங்க. திமுக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமுக அதே மாதிரி தானே சார் திமுகவும் நினைப்பாங்க. இன்னைக்கு திமுகவும் வந்து இதை வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா 2029ல எலெக்ஷன்ஸை ஃபோர்ஸ் பண்ணலாம், அதனால நாமளும் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தானே சார் அதிமுகவுக்கு இது வாழ்வா சாவான் போராட்டம், அவங்களும் எப்படி ஜெயிச்சாகணும். நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க சொல்றது அதே மாதிரி வாழ்வா சாவா விஜய் கூட இருக்கு இல்லைங்களா? எல்லாருக்குமே இது வாழ்வா சாவா போராட்டம் தான் சார். இந்த 5 கான்ஸ்டிடன்சி எலெக்ஷன் இஸ் கோயிங் டு டிட்டர்மின் how தமிழ்நாடு's future is going to be. 13ஆம் தேதி ஜூன் மாசம் சாட்டர்டே ஈவினிங் 7 o'clock எழுதி வச்சுங்க கணேஷ். 5லும் தாவேகா வெற்றி பெறும். அப்ப அதிமுகவோட நிலைப்பாடு, அதிமுகவோட ஃபியூச்சர் என்னவா சார் இருக்கும்? அதிமுக தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ண அவருடைய கட்சியை காப்பாற்றிக்க முடியும். இல்லாமனா வேலுமணி போன்றவர்கள், விஜயபாஸ்கர் போன்றவர்கள் மற்றும் சில சீனியர் தலைவர்கள் வெளில போயிடுவாங்க. இப்ப CV சண்முகத்தினுடைய நிலைமை என்ன, விஜயபாஸ்கருடைய நிலைமை என்ன, அவங்கெல்லாம் ஒன்றும் போய் பார்க்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமியை. அவங்களுடைய சஸ்பென்ஸில் தான் இருக்குது. இப்ப அசம்பிளிக்குள்ள போவாங்களா போக மாட்டாங்களா, அவங்க எல்லாம் போனாங்கன்னா எங்க உட்காருவாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆக மொத்தம் இன்னும் ஓரிரு நாட்களில் மிக பிரச்சனையாக இருக்கக்கூடிய தமிழக அரசியலுக்கு மேலும் பிரச்சனையை தான் உண்டாக்கும். கலைவரம் வந்துருச்சுக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் வந்துருச்சு பாருங்க, இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. நிச்சயமா சார். அப்ப திமுக என்ன சார் ஆகும்? திமுக வந்து இன்னைக்கு அப்ப வந்து 2029 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், சாரி 2031 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறதா? ஏன்னா வந்து ஸ்டாலின் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, we will force the election. நிச்சயமா இது எங்களோட கவர்மெண்ட், எங்களோட கருணையால் தான் இந்த கவர்மெண்ட்டே நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த கருணையை நாங்க எப்ப வேணாலும் we can retrieve it back அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை விஜய் அவர்கள் டிஸ்ப்ரூவ் பண்ணி காமிப்பாரு, அதற்கு எதிர்த்து போராட்டங்கள் செய்வார். அதை ஸ்டாலின் அவர்களை செல்லாக்காசை விடுவார். மேலும் விஜய் அவர்கள் ஏற்கனவே தோத்து போயிட்டு அவர் துக்கத்தில் இருக்காரு, இன்னும் தோக்க அடிச்சிருவாங்க ஏதாவது பண்ணிட்டு, இன்னும் வந்து துக்கத்தை கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க. நிறைய சார் 3 மந்திரிகளை அரெஸ்ட் பண்ணாலே போதும் சார், உங்க எக்ஸ் மினிஸ்டர் சார் ஆடிடுங்க. நீ அந்த காட்டத்துல உதயநிதி கிட்ட போவார், நிச்சயம் போவார் பாருங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார், அதுவரை நன்றி, வணக்கம். கான்ஃபிடென்ட்டா இருங்க.